எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இங்கே கவனிச்சிங்களா? மனாசேன்னு தான் முதல்ல வரணும். ஏன்னா மூத்த பிள்ளை தான் யார்? மனாசே. ஆனால் இவன் இந்த பிளஸ்ஸிங், இந்த பெருக்க இதெல்லாம் வந்தவொடனே ஏதோ இந்த எப்ராயிம் முன்ன வர்றாரு பாருங்க. எப்படி அழைக்கப்படுங்க? எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாக்கோபு இந்த 2 பிள்ளைகளையும் அது என்னுடைய பேர பிள்ளைகள் அப்படி சொல்லாதபடி அவர்கள் என்னுடையவர்கள். யாக்கோபு இந்த பிள்ளைகளை எந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிறார் என்றால், என்னுடையவர்கள், என்னுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் என்ன செய்கிறாரு? யாக்கோபு கொண்டு வருகிறார். எப்ராயிமை பெருக பண்ணுவான் என்று ஆசீர்வதித்தார் யாக்கோபு. அதன் பிறகு எப்ராயிமை மனாசேயும் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர்கள் என்னுடையவர்கள். அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்கிறார் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். இதனால்